ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டாபிக்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து 10th பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து செயின் ரூல் 3 வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு ஒரு ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்க்கலாம். X number of persons working 8 hours per day can build a 150 meter wall in 10 days. If 7 more persons join them by working 6 hours per day, they can build a 120 meter wall in 6 days. How many persons were working there at beginning? சரிங்களா? இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 8 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது அவங்க வந்து 150 மீட்டர் வால் வந்து கட்டுற வேலையில் இருக்காங்க. அப்போ வந்து 10 நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு 150 மீட்டர் வாலை கட்டி முடிக்கலான்னு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது அந்த எக்ஸ் பர்சன் கூட நம்ம வந்து இன்னும் ஒரு 7 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறது வந்து 6 மணி நேரமாக கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 6 மணி நேரம் கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் 120 மீட்டர் வாலையும் 6 days கட்டி முடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது ஹவு மெனி பர்சன் வர் ஒர்க்கிங் அட் த பிகினிங், அந்த எக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் இப்போ. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இது தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மெம்பர்ஸ் 1 into days into hours divided by W1, that is work 1. அதே மாதிரி இங்கே வந்து மெம்பர்ஸ் 2, அதுக்கப்புறம் இது வந்து டேஸ் 2, அதுக்கப்புறம் ஹவர்ஸ் 2, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் 2. சின்ன மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பர்சனா, ஸோ அதுதான் மெம்பர். நமக்கு தெரியாது. எவ்வளோ டேஸ் பார்த்திங்கன்னா 10 days. எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க? 8 hours per day. அந்த ஒர்க் அப்படிங்கிறது என்னதுன்னா 150 மீட்டர் வால் வந்து கட்டுறாங்களா, அதுதான் ஒர்க்கு. அப்போ அதுதான் 150. அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ் 2. ஸோ மெம்பர்ஸ் 2ங்கிறது என்னென்னா 7 more person ஜாயினா. அப்போ ஆல்ரெடி எக்ஸ் இருக்காங்க, இப்போ 7 more person ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு என்னது? எக்ஸ் + 7 இன்ட்டு டேஸ். எவ்வளோ டேஸு? ஜாயின் தம் 6 hours per day, தென் பில்டே 1 in 6 days. அப்போ டே வந்து எனக்கு 6 days. அதுக்கப்புறம் ஹவர்ஸும் எனக்கு 6 hours தான். எவ்வளோ மீட்டர் கட்டி முடிக்கிறாங்க? 120 மீட்டர் கட்டி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 120. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 5, சரி 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 5, அதுக்கப்புறம் வந்து 4 12, அதுக்கப்புறம் 2 4 3 6, திரும்பி 2 4 3 6, 1 5 2 5 10. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16x = x + 7 into 9ன்னு வருமா? 3 3s are 9. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். இப்போ 16x = 9x + 9 7 63. அப்போ 7x = 63. அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இப்போ வந்து 9 daysல வந்து கட்டி முடிப்பாங்க. சாரி, 9 daysல வந்து ஸ்டார்டிங்கில் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த எக்ஸ் பர்சன் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து 9 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் ஆட் ஆகிருப்பாங்க எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த சம் பாருங்க. தெர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபுட் ஃபார் 600 soldiers for 80 days. After 45 days, 320 soldiers left the camp. For how many days will the rest of the food last for the rest of the soldiers? ஓகே. இப்போ இது பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நல்லா இப்போ பாருங்கள். இப்போ மொத்தம் 600 soldiers இருக்காங்களாமா. அவங்களுக்கு 80 நாளைக்கான ஃபுட்டு இருக்காமா. சரிங்களா? ஆஃப்டர் 45 days, 45 நாளைக்கு அப்புறம் 45 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 320 soldiers வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நம்ம எப்படி போடணுங்கிறத மட்டும் சொல்லித்தரேன். இப்போ ஆஃப்டர் 45 daysன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது ஆஃப்டர் 45 daysனால் இப்போ 80ல் 45 போச்சுன்னா எவ்வளவு உங்களுக்கு? 80ல் 45 போச்சுன்னா எவ்வளவு? 35. அப்போ 35. ஓகேங்களா? 35 days.
சரிங்களா. அப்புறம் எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க, இப்போ இங்கே போடுறது வந்து எனக்கு 600 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஓகே. இப்போ இங்கே எப்படி போடணும் அப்படின்னா, அடுத்தது எவ்வளோ சோல்ஜர்ஸ் லெஃப்டாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு 320 சோல்ஜர்ஸ் லெஃப்டாக இருக்காங்களா. அப்போது மொத்தம் 600 சோல்ஜர்ஸில் 320 சோல்ஜர்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, 280 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபுட்டு, அதாவது ஃபுட்டு வந்து எவ்வளோ டேஸுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ டேஸுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாதா. இது வந்து எனக்கு டேஸு, இது சோல்ஜர்ஸு. அதே மாதிரி இது எனக்கு சோல்ஜர்ஸு இன்டூ டேஸு. அப்போ எனக்கு டேஸ் தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. இப்போ கேன்சல் பண்ணலாமா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் கேன்சல் பண்ணலான்னா 7 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா. 7 35, இது வந்து பார்த்திங்கன்னா 5 25, மிச்சம் 3, 6 30. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 7, 8 56. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 8ஆல் கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பாருங்கள். 15 டைம் வரும். ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 75 டைம்ஸ் வரும். அப்போது எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75. சரிங்களா. அப்போ வந்து எனக்கு எவ்வளோ நாளைக்கு ஃபுட்டு வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சோல்ஜர் கேன்சல் ஆயிடும். ஓகே. அப்போ எவ்வளோ நாளைக்கு ஃபுட்டு வரும்னு பார்த்திங்கன்னா 75 டேஸுக்கு வந்து எனக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு வரும். சரிங்களா. ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். there is sufficient food for 1500 soldiers for 60 days and each person eats 800 grams of food every day. After 40 days 700 soldiers left the camp. Now for how many days will the rest of the food last for the rest of the soldiers if each soldiers eat 750 grams of food every day? ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோவில் அதே மாதிரியே போடுங்க. சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து 60, அதாவது 1500 சோல்ஜருக்கு 60 நாளைக்கான ஃபுட்டு இருக்குது. சரிங்களா. அப்போ ஒவ்வொருத்தரும் 800 கிராம்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. 40 நாள் கழித்து 700 சோல்ஜர்ஸ் போயிடுறாங்க. அப்போ ஆல்ரெடி 60 டேஸ், அப்போ 40 டேஸ் போயிடுது. அப்போ 60 - 40 எவ்வளோ, 20. ஓகே. அடுத்தது எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க, 1500 சோல்ஜர்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கிராம் சாப்பிட்றாங்க, 800 கிராமு. ஓகேவா. இது வந்து டேஸு, இது சோல்ஜர்ஸு, இது கிராமு. ஓகேங்களா. சரி. அதே மாதிரி இப்போ இப்படி போடணும் அப்படின்னா, இப்போ எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது மொத்தம் 1500 சோல்ஜர்ஸா. அதில் எவ்வளோ சோல்ஜர்ஸு, 700 சோல்ஜர்ஸ் வந்து லெஃப்ட் த கேம்ப் போயிடுறாங்க. இப்போ 1500லேருந்து 700 போச்சுன்னா மீதி எவ்வளோ, 800 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா. இது சோல்ஜர்ஸ்னு வச்சுக்கலாம். இன்ட்டு அவங்க எவ்வளோ கிராம் சாப்பிட்றாங்க, ஒவ்வொருத்தருமே 750 கிராம் வந்து அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 750 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கும். பட் நம்மளுக்கு டேஸ் தெரியாது. சரிங்களா. அது வந்து அந்த ஃபுட்டு வந்து எவ்வளோ நாளைக்கு வருங்கிறது தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணலாமா. எஸ்ஸுக்கு எஸ்ஸு, கிராமுக்கு கிராமு கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 800க்கு 800 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிருமா. இது வந்து 1 5 மிச்சம் 2 15 5 75. இது வந்து 3 5 மிச்சம் 0ன்னு வச்சுக்கலாமா. இது 1 5 5 2 5 30. அப்போ எனக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 40. அப்போது அதாவது 700 சோல்ஜர்ஸ் வந்து லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து 750 கிராம்ஸ் அளவு ஃபுட்டு டெய்லி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 டேஸுக்கு வந்து அந்த ஃபுட்டு வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செயின் ரூல் 3 வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.